வணக்கம். மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்புக்கு தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் விருதுகள், குறிப்பாக தமிழக அரசின் விருதுகள், ஞானபீட விருதுகள், சாகித்ய அகாடமி விருதுகள், பாரத ரத்னா விருது, அப்புறம் நோபல் பரிசு போன்ற அடிப்படையில் தான் இன்றைய காணொலி இருக்க போகிறது. நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். 2023ஆம் ஆண்டுக்கான தமிழக அரசின் விருதுகள், சரிங்களா? அது 2023 2024 தாங்க கொடுப்பாங்க. இப்போ திருவள்ளுவர் விருது பார்த்திங்கன்னா பால முருகனடிமை சுவாமிக்கு, சரிங்களா? திருவள்ளுவர் விருது பால முருகனடிமை சுவாமிக்கு. பேரறிஞர் அண்ணா விருது பார்த்திங்கன்னா பத்தமடை பரமசிவம். பேரறிஞர் அண்ணாவுக்கு பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராசர் விருது உ பலராமனுக்கும். பெருந்தலைவர் காமராசர் விருது உ பலராமன். மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதிக்கு கொடுத்துருக்காங்க. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி. அதிலே பாரதி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் மா முத்தரசு, சரிங்களா? தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பார்த்திங்கன்னா பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீவன், சரிங்களா? முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதன் விருது முனைவர் ரா கருணாநிதி, சரிங்களா? முத்தமிழ் காவலர் கி.ஆ.பே. விஸ்வநாதம் விருது முனைவர் ரா கருணாநிதி. தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீவன். பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் மா முத்தரசு. மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி. பெருந்தலைவர் காமராசர் விருது உ பலராமன். பேரறிஞர் அண்ணா விருது பத்தமடை பரமசிவன். திருவள்ளுவர் விருது பால முருகனடி சுவாமிக்கு. ஞானபீட விருதுகள், சரிங்களா? இது ஜனாப்தி அவார்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சரிங்களா? இதுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. உருது கவிஞர் குல்சார், சரிங்களா? உருது கவிஞர் குல்சார். அப்புறம் சமஸ்கிருத அறிஞர் ஜெகத்குரு ராம பத்தாராச்சாரியா, சரிங்களா? குல்சார் இந்திய சினிமாவிற்கு அவர் செய்த பங்களிப்புக்காக கொண்டாடப்படுகிறார். மேலும் நமது காலத்தின் சிறந்த உருது கவிஞர்கள் ஒருவராக அறியப்படுகிறார், சரிங்களா? அதே போல் சமஸ்கிருத அறிஞர் ஜெகத்குரு ராம பத்ராச்சாரியா, சரிங்களா? சித்திரக்கூடத்தில் உள்ள துளசி பீடத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் ஜெகத்குரு ராம பத்ராச்சாரியா ஒரு புகழ்பெற்ற இந்து ஆன்மீக தலைவர், கல்வியாளர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியவர். இந்த 2 பேருக்குமே 58வது ஞானபீட விருதுகள் 2020ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது, சரிங்களா? அது எழுத்தாளர் கொடுக்க வேண்டியது. ராஜசேகரன் தமிழ் நீர்வழிப்படுவோம் இந்த நாவலுக்காக விருது பெற்றிருக்கார். சாகித்ய அகாடமி விருது ராஜசேகரன் தமிழில் நீர்வழிப்படுவோம் இந்த நாவலுக்காக விருது பெற்றிருக்காரு. மொழிபெயர்ப்புக்கான விருது பார்த்திங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துருக்காங்க. மாமாங் தை ஆங்கிலத்தில் எழுதிய தி பிளாக்கில் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்த கண்ணையன் தட்சிணாமூர்த்திக்கு சிறந்த மொழிபெயர்க்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்காங்க, சரிங்க. நாவலுக்காக ராஜசேகரன் தமிழ் நீர்வழிப்படுவோம். அப்புறம் மொழிபெயர்ப்பு பார்த்திங்கன்னா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா விருது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு மட்டும் ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க. அதில் கர்பூரி தாக்கூர், சரிங்களா? புகழ்பெற்ற சோசியலிஸ்ட் தலைவர் மற்றும் பீகார் முதல்வர், சரிங்களா? கர்பூரி தாக்கூர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லால் கிருஷ்ண அத்வானி, எல்கே அத்வானி, பாரதிய ஜனதா முன்னாள் மூத்த தலைவர். அப்புறம் பி.வி. நரசிம்மராவ், இவர் முன்னாள் பிரதமர். அப்புறம் சௌத்ரி சரண் சிங், விவசாயத்துறை ஆதரித்து விவசாயியின் உரிமையை நிலைநாட்டிய முன்னாள் பிரதமர், சரிங்களா? அப்புறம் எம்.எஸ். சுவாமிநாதன், பசுமை புரட்சியின் தந்தை, சரிங்களா? இவருக்கும் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 2024 மொத்தம் 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 5 பேர் கேட்கலாம், சரிங்களா? அது கர்பூரி தாக்கூர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அப்புறம் அவர் இறந்துட்டாங்க. பாரத ரத்னா அப்புறம் லால் கிருஷ்ண, எல்கே அத்வானி, பி.வி. நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், எம்.எஸ். சுவாமிநாதன், மொத்தம் 5 பேருக்கு இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க 2024ஆம் ஆண்டுக்கு. அப்புறம் நோபல் பிரைஸ் வின்னர். நோபல் பிரைஸில் குறிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ், அது ஜான் பூஸ், சரிங்களா? இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் ஜான் பூஸ். அப்புறம் அமெரிக்கான நோபல் பிரைஸ் பார்த்திங்கன்னா நர்கீஸ் முகமதி. அமெரிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கு யாருக்குன்னா நர்கீஸ் முகமதி. இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் ஜான் பூஸ். அப்புறம் பொருளாதார அறிவியலுக்கான எக்கனாமிக் சயின்ஸுக்கு கிளாடியா கோல்டின், சரிங்களா? அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேதியியலுக்கு பார்த்திங்கன்னா அது மௌங்கி ஜி பவன்டி, லூயிஸ் இ ப்ரூஸ், அலெக்சி ஐ எகிமோ. இவங்களுக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழில் படிக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்லேயே படிங்க. மௌங்கி ஜி பவன்டி, லூயிஸ் இ ப்ரூஸ்,
அலெக்சி எக்கிமோ. ஸோ இவங்களுக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசு யாருக்குன்னா பியரி அகோஸ்டினி, ஃபெரன்ஸ் கிரவுஸ், அனி எல் கீலர். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிசின் உடலியல் மற்றும் மருத்துவக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா கேட்டலின் கரிக்கோ டியூ வீஸ்மேன். ஸோ இவங்களுக்கு மெடிசின் அது உடலியல் மற்றும் மருத்துவருக்கான நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்படி கேட்பாங்க அடிப்படையில் தான் நம்ம மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு, அதாவது வாட்ச்மேன், மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர், ரீடர் போன்ற பணிகளுக்கு ஸோ நம்ம நடப்பு நிகழ்வுகள் எல்லா சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நடப்பு நிகழ்வுகளில் இந்த விருதுகள் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இன்றைய காணொலி வந்து நம்ம விருதுகள் என்னென்ன விருதுகள் இருந்ததோ அதெல்லாம் வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுப்பை வந்து இன்றைய காணொலி அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 பிடிஎஃப் அப்டேட் பண்ணல. இப்போ வந்து நீங்கள் ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல் இதில் வந்து யூடியூப் கிளாஸ் பிடிஎஃப்பில் இது இருக்கும். ஸோ நண்பர்களே, நம்ம வந்து எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூலை 3rd வீக்கில் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து 21, 22 வந்து வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து டெய்லி ஒரு 1 hour 2 hourனாச்சும் ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த வாய்ப்பை தவற விட்டால் அடுத்து எத்தனை வருஷம் நம்ம இப்படி வெயிட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே நிறைய பேர் கிளியர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்னிலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் வந்து தமிழுக்கு கிளாஸ் இருந்தது. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். ஸோ அடுத்து முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸும் ஒரு வீடியோ வரும். அதனால் வந்து ஸோ நீங்களும் படிங்க, நம்மளுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்ந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் இந்த பணியை வாங்கிடலாம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாட்ச்மேன், மசால்ஜி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எக்ஸாமினர், சீனியர் ஃபீல்ட் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் குறிப்பாக நம்ம டிரைவருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். இதே போல் காணொலிகளுக்கு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.